11.2 question number 2. A six-sided die is marked 1 on one face, 3 on two of its faces, 5 on remaining 3 faces. டைன்னு சொன்னாலே டோட்டல் 6 ஃபேஸஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபேஸில் வந்து 1, அப்புறம் 2 ஃபேஸில் வந்து என்னது 3 3, நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற 3 ஃபேஸஸ்லேயும் 5 5ன்னு இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நம்மளோடது the die is thrown twice, 2 தடவை வந்து த்ரோன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ n of s equal to 36. ஓகே, அப்புறம் எக்ஸ் டினோட்டி டோட்டல் ஸ்கோர் இன் 2 த்ரோஸ். ஸோ 2 டைலையும் விழுகிற நம்பரோட சம்மு தான் என்னது நம்மளோட எக்ஸை மென்ஷன் பண்ணுது. அப்புறம் இங்கே சப்டிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட்டு பி ஆஃப் 4 less than or equal to எக்ஸ் less than or equal to 10ஓட வேல்யூ, less than 10ஓட வேல்யூ, நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் greater than or equal to 6ஓட வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த டையில் உள்ள வேல்யூவை போட்டு அதோட டோட்டல் ஸ்கோரை நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 1 3 3 5 5 5 இது டையில் உள்ள நம்பர். ஓகேயா? ஸோ இங்கே வந்து இது ஃபஸ்ட்டு டை, மேலே இருக்குது செகண்ட் டை. இப்போ 2 டையில் உள்ள நம்பரை ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாசிபிள் 1 + 1 2, நெக்ஸ்ட் 1 + 3 4, 1 + 3 4, 1 + 5 6, again 1 + 5 6, next 1 + 5 6. ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் இந்த 3ஆல் ஆட் பண்ணுறேன். 3 + 1 4, 3 + 3 6, again 6, அப்புறம் 8 8 8. நெக்ஸ்ட் 3ஆல் ஆட் பண்ணுறேன். 3 + 1. ஓகே, அகெயின் அதே ரோ தான் வரும். நெக்ஸ்ட்டு 5ஆல் 5 + 1 6, 5 + 3 8, again 5 + 3 8, நெக்ஸ்ட்டு 5 + 5 10. ஸோ திரும்ப 10 10ன்னு வரும். ரிமைனிங் 2 ரோஸ்லேயே நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரோவில் என்ன கிடச்சோ அதை அப்படியே எழுதுகிறேன். ஏன்னா அங்கேயே 5 தான் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாம் முடித்த அப்புறம் நம்ம என்ன எழுதுறேன்னா எக்ஸ் எழுதணும். எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்கோர் தானே. ஃபஸ்ட்டு 2ஆக இருந்துச்சு, அப்புறம் 4, நெக்ஸ்ட்டு வேறு பாசிபிள் 6 இருக்குது, 8 இருக்குது, 10 இருக்குது. இப்போ 2, 4, 6, 8, 10. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள் சொல்லணும். அப்புறம் இன்வர்ஸ் இமேஜ் சொல்லணும். ஏன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இன்வர்ஸ் இமேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ ஆஃப் ரேண்டம் வேரியபிள், செகண்ட் ரோவில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இன்வர்ஸ் இமேஜ். ஸோ இப்போ பார்த்துக்கிறேன், அந்த டேபிளர் காலத்தையும் பார்த்துக்கிறோம். 2னா சம் வந்து 2ஆக கிடைக்கிறதுக்கான பாசிபிள் மொத்தமே 1 1. ஸோ அப்போ 1ன்னு போடுறேன். அப்புறம் 4ஆக இருக்கிறதுக்கான பாசிபிள் மொத்தம் எவ்வளவு 4. ஸோ இப்போ 4க்கு 4. நெக்ஸ்ட்டு 6ஆக இருக்கிறதுக்கான பாசிபிள் 3 + 4 + அப்போ 7, 7 + 2 2 இல்லை 3, அப்போ எவ்வளவு 10. நெக்ஸ்ட்டு 8ஆக இருக்கிறதுக்கான பாசிபிள் கவுண்ட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குது 12 கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 10ஆக இருக்கிறதுக்கான பாசிபிள் டோட்டல் 9. மொத்தமாக ஆட் பண்ணோன்னா எவ்வளவு 36. இதுதான் நம்மளோட n of s. ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 எவ்வளோ இருக்குது 1, டோட்டல் வந்து 36. ஸோ 1/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4னா 4/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6னா 10/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 8னா 12/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10னா 9/36. எல்லா வேல்யூவும் எழுதிட்டு அப்போ டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸு, அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் நம்மளோட ரேண்டம் வேரியபிள் எல்லாத்தையுமே சொல்கிறோம். 2 4 6 8 10. அப்புறம் இங்கே கிடைச்ச வேல்யூவை ஒவ்வொரு காலத்துலையும் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2னா 1/6, எக்ஸ் ஈக்குவல் டு 4னா 4/6, எக்ஸ் ஈக்குவல் டு 6க்கு 10/36, நெக்ஸ்ட்டு 12/36, நெக்ஸ்ட்டு 9/36. ஓகே, இதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிக்கிறேன்னா இந்த 2ஐ விட கம்மியான வேல்யூக்கு நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ, அதான் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2. அங்கே வேல்யூவே இல்லை. ஸோ அதனால் அது 0. இப்போ இன்டர்வல் என்னது லெஸ் தேன் 2னா அதுக்கு மீனிங் என்னது -∞ தொடங்கி 2க்கு முன்னாடி வர. ஓகே, ஸோ அதுதான் -∞ to less than x less than 2. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்மளோட ஸ்டார்டிங் என்ன இருக்கோ அதுதான் வரும். அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லலாம். இங்கே லெஸ் தான் சொன்னேன், இங்கே என்ன சொல்கிறேன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அப்படின்னா இந்த 1/36 அதுக்கு முந்தின டேம் என்னது 0. 2 ஆட் பண்ணுறேன். 0 + 1/36 என்னது
1/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போ 4ன்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ. ஸோ ஸ்டார்டிங் 0. ஸோ 0 ப்ளஸ் 1/36 ப்ளஸ் 4/36. டினாமினேட்டர் சேமாக இருக்கும். நியூமரேட்டரை ஆட் பண்ணுறோம். 1 + 4 எவ்வளோ 5. ஸோ இப்போ வேல்யூ என்னது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4க்கு 5/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6னா 6ஐயும் அதை விட கம்மியான டேபுலர் காலத்தையும் ஆட் பண்ண பாரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 0 போட்டுக்கோ எப்போவுமே. ஏன்னா லெஸ் தேன் 2க்கு. அப்புறம் 1/36 ப்ளஸ் 4/36 ப்ளஸ் 10/36. மொத்தமாக நம்ம ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 15/36. நெக்ஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8. ஸோ இது 15/36. ஓகே, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 8னா 8 அதை விட கம்மியானது. அப்புறம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10னா 10 மொத்தமே வரும். டேபுலர் காலத்தில் இருக்க எல்லா வேல்யூமே வரும். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இப்போ நம்ம கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0. 0 வந்து எதுக்கான வேல்யூ -∞ to லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 2. நெக்ஸ்ட் வேல்யூ 1/36. ஸோ இது வந்து இன்டர்வல் வந்து நீ எப்படி மென்ஷன் பண்ண ஆக்சுவலாக அங்கே நம்ம எழுதும்போது பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2ன்னா சொல்லியிருப்பேன். இங்கே 2ல் தான் தொடங்கணும். 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் அடுத்த டேர்ம் என்னதோ அது வரை எடுத்துக்கணும் 4. ஓகேயா, ஸோ அடுத்தது ஸ்டார்டிங் என்ன பண்ணுற அந்த 4 தான் தொடங்குற. 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுற எக்ஸ். அப்புறம் அடுத்த டேர்ம் 6 போடுற. அது 6 இங்கே ஃபஸ்ட்டில் வரும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்லி எக்ஸ் லெஸ் தேன் அடுத்த டேர்ம் 8. அப்புறம் 8 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 10. அப்புறம் 10 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 10. ஸோ அதுக்கு மீனிங் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேர்ட் சப்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க பி ஆஃப் 4 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 10. அப்படின்னா 4ஐ விட அதிகமானது ஆனால் 10ஐ விட கம்மியாக. பட் டேபுலர் காலத்தில் நம்ம பார்த்தோன்னா கரெக்டாக தெரியும் 4ஐ விட அதிகமாக ஆனால் 10ஐ விட கம்மியாக. அப்போ இவ்வளோ தான் வரும் 4 6 8. இப்போ 4/36 ப்ளஸ் 10/36 ப்ளஸ் 12/36 எல்லாத்துக்குமே டினாமினேட்டர் சேமாக இருக்கும் பாரு. ஸோ நம்ம இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை ஆட் பண்ண 4 + 10 + 12 எவ்வளவு 26. ஸோ 26/36 கேன்சல் பண்ணலாம். 1 2 3 2s are 6. இங்கே 1 2 8 2s are 16. ஸோ 13/18. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்துக்கோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 6. அப்படின்னா 6ம் 6ஐ விட பெருசு. அப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். 6ம் 6ஓட பெருசுன்னு சொல்லும்போது 6 எடுத்துக்கலாம். அப்புறம் 8 10 இந்த 3 வேல்யூவை ஆட் பண்ணுறோம். 10/36 ப்ளஸ் 12/36 ப்ளஸ் 9/36. நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ அவ்வளோத்தையும் ஆட் பண்ணி ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 31 கிடைக்கும். ஸோ 31/36 தான் வந்து லாஸ்ட் சப்டிஷனோட ஆன்சர். ஓகே.